ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் வின் பிரேக்கில் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காமே காமே உன்னதான் காமே கேக்குதா? அடுத்து நீதான் போய் சண்டை போடு காமே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் வேற ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நான் போய் ஆரம்பிக்கிறேன். என்ன செஸ் போர்டு மண்டையா? ரெடி. உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவனை விடாத, அவனை கொன்னுடு. அவனை நல்லா உற்சாகப்படுத்துறாங்கல்ல. வந்ததுல இருந்து இப்படிதான் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அவனை ஒரே குத்துல ஓட விடு. நம்ம ஆளோட பொட்டன்ஷியலை பாருங்க. சகுரா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருண்ண. செத்ராதரா டேய், நாங்க ஒண்ணுதான் நம்பி. அவன் சொல்ல மாட்டான். சகுரா கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசு. நாம சண்டை போறதே ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி தான். என்னால் அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் எத்தனை ஃபைட் பண்ணியிருக்கான இந்த ஃபீலிங் என்னன்னே தெரியல. அதோட நாளைக்கு நடக்க போற சண்டையில நான் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். என்கிட்ட விட்டுற, நான் பாத்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி, சீக்கிரம் வா, ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன கழட்ட போறேன்னு இவ்வளவு அவசரப்படுற? இந்த மாதிரி வேகமா இருக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா சில நேரங்கள்ல பொறுமையா நிறுத்தி நிதானமா விளையாடணும். அதுவும் இந்த மாதிரி சமயத்துல அணுவா ரசிச்சு நம்மளோட விளையாட்டு. யார் வந்தாங்களே, யாருதான் பேசுங்க. இதுதான் பொசிஷனா? என்னடா பண்ணீங்கப்பா? ரெண்டு நாளா நீ சண்டை போறத பார்த்ததுல இருந்தே உன்னால என்ன முடியுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஷிஷிடோரினை வெறி பிடிச்ச வேங்கிங்கன்னு சொல்றதுக்கு இந்த டோகமேயும் ஒரு முக்கியமான காரணம் தான். அவன் ஒரு முரட, அவனுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு. என்ன நிறுத்து நிதானமா விளையாட சொல்லிட்டு, ஆனா நீ வேகமா பறந்து அடிக்கிற. என்னது, நான் வேகமா இருக்கேனா? அப்ப நான் இதே ஸ்பீட்ல இருக்கேன், நீ நிறுத்தி நிதானமா விளையாடுறியா? முடியும். கேட்டதுக்கு அப்புறம் என்னால அதை பண்ணாம இருக்க முடியுமா என்ன? மாற்றி மாற்றி தடுத்துதான் பாக்குறாங்க. பாம்பு மாதிரி. ரெண்டு பேர் மேல பாருங்க. தப்பிக்கிறதுக்கு சகுராவால இது மட்டும் தான் பண்ண முடியுமா? ஷிஷிடோரினுக்கு இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்குன்னா அதுக்கு டோகாமேவும் டோமியமாவும் தான் காரணம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட 3 பேர் இல்லாம இவன் வேற மாதிரி இருக்கான். என்ன கேட்டா அவனுக்கு ஏத்த சரியான ஆளு இவன் தான் சொல்லுவேன். அப்படித்தான் ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியா சண்டை போட ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. மசாலிதான். செஸ் போர்டு மண்டையா, டனல் கிட்ட என்ன பாக்குறப்போ பாவன்னு சொன்னல, அத கேட்டதும் எனக்கு சுருன்னு ஏறிடுச்சு. எனக்கு உன்னை பார்த்தாலே உன்னோட பேச்சும் அப்படிதான் போட்டு தாக்கு.
அவனை முடிச்சிரு. எப்பவும் போல ஒரு தீயா இருக்காயா. காமே கலக்குறான், காமே பழகுறான். என்ன பேச்சு மூச்சையை காணும்? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்னை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சும்மா வாய் இருக்குன்னு பேசி நீ ஒரு ஆளுன்னு காட்டிக்க கூடாது. உண்மையிலேயே சக்தி இருக்கிறவன் தான் அந்த மாதிரி நடந்துக்கணும். ஸ்ட்ராங்கான ஆளுங்களோட சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நீ உன்னை ஒரு கெத்தான ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்க போல. கூட்டத்துல இருக்கும்போது என்ன வேணா கத்தலாம், ஆனா தனியா இருக்கும்போது ஒரு தெம்பு வேணும். அதே மாதிரி தனியா இருக்கும்போது நீ எல்லாம் பேசவே கூடாது. அவசரப்படுறியே, நான் இன்னும் பேசிய முடிக்கலையே. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். சக்தி இருக்கிறதா சுதந்திரமா இருக்க முடிங்கிறது அது உண்மைதான். போகணும்னு ஆயிட்டான்னு பார்த்தா நீ இருக்கியா நீ? உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. பேசணும் இருப்பானா இப்பயே கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்சுன்னு நினச்சினாங்க. ஆனா உன்னோட கண்கள்ல நான் அவங்கள ஒருத்தனா தெரிகிறேன். எனக்கு அவங்களையெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காத வெறுக்கிறேன். அப்படி இருக்கும்போது சாகர அளவுக்கு போனாலும் உன்கிட்ட தூக்க மாட்டேன். திடீர்னு அவனுக்கு என்னாச்சு? இந்த அடி வாங்கி நான் பார்க்கல. அதான் தாங்குறேன். சக்குரா ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு தெரியும். ஆனா இவ்வளோ எதிர்பார்த்து ஸ்ட்ராங்கா. என்னாச்சு உனக்கு? என்கிட்ட நீ தோத்து போக டயர்ட் ஆகிடும் போல இருக்கு. இப்ப மட்டும் நீ தோத்து போயிட்டன்னா என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை ஆயிடும். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ வெறி பிடிச்சவன் நினைச்சிட்டு இருக்கல்ல, வெறினாது எப்படிதான் இருக்கிறான். பொழக்கிறான். பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. விட மாட்டேன்டா. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. கட்டசர் வேற போட்டுனுக்குறேன். அது இன்னும் பலமா வரும். வெறி நான் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கமே. ஷிஷிடோரியனை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும் மேல வரத்துக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பப்படி நடந்துக்கிறதுக்கு அவங்க சத்தியம் செய்யறாங்க. அதுதான் அதிகார சக்தி. உன்ன மாதிரி திடீர்னு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறவங்க நாங்க எப்பவும் சக்தி வாய்ந்த ஆளுங்களா தான் இருப்போம். அவன் எந்திரிக்க மாட்டான். தோகாமே கூட மோதினா இப்படிதான் ஆகும். அப்படிதான் அவன் கதையை முடிச்சிரு. அவனை விட்டுறாத. அவன் கதையை முடிச்சிரு. சக்குரா, இதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னும் முடியல. நான் அப்பவே சொன்னேன், யாரா நடந்துக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. பேசாம நீ உன்னோட பேரை மாத்திக்கோ. வாய் உதாரண. இதுக்கு மேல பேச ஒண்ணு இல்ல. ஏன்னா நீங்க எல்லாரும் எப்பவோ தோத்து போயிட்டீங்க. மிடில் ஸ்கூல் பசங்களை துரத்திட்டு போய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்றீங்கல்ல, உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட தோத்து போக மாட்டேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அதை பத்தி தெரியாதா? எது? ஒரு நிமிஷம் இரு. அப்போ நீங்க அதனாலதான் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்களா? ஒரு நிமிஷம் இரு, இதை வந்துடுறேன். இவங்க தான் வம்புத்து இருக்காங்கன்றதே எனக்கு தெரியல. அவங்க வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லாம ஃபியூரின் ஆளுங்க எதுக்கு நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னு யோசிச்சேன். அந்த இடத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பதில் சொல்லுங்க.
நாங்க ஒரு மிடில் ஸ்கூல் பையனை பார்த்தோம். அவன் யாருன்னு தெரியல. அதான் விளையாடலான்னு. ஆனா முதல்ல சார்வாத்தாரி தான் அப்படி பண்ணலான்னு சொன்னா. வெக்கமா இல்ல சாதுவாதம் தான் பண்ணுவாங்க. வரைக்கும் தப்பா தெரியல. ஆமா பரவாயில்ல, இவங்கள்ட்டயும் அந்த குவாலிட்டி குவாலிட்டி இருக்கு. இருக்கு. தப்பு இவங்க மேல தான் ஏத்துக்கிறாங்க. ஏய் சீக்கிரமா காமே, அவனுங்க கிடக்குறானுங்க, இங்க வந்து சண்டை போடு. வெயிட் பண்றல, சண்டையே இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு. அவனுக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை போல, வீட்டு இருக்கு சண்டை தான். ஆனா இவன் கொஞ்சம் வேற மாதிரி. சாரிப்பா, நீ வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, கூட கொஞ்சம் தப்பா இருந்தாலும் கேட்க. எங்க விட்டோமோ அங்க இருந்தே ஆரம்பிக்கலாமா? நான் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நினைச்சேன். அந்த 2 பேரால டீமே சண்டை ஏற்பட்டோம் நம்ம. அப்ப இவங்கெல்லாம் வம்புக்கு வர மாட்டாங்க. ரியலா இது எப்படிதான் பண்றீங்க? இந்த வேற டீம் வந்துருக்கான் போறாங்க. திரும்ப எங்க வந்து பண்ணிருக்கான். ஏப்பா என்ன அடி, ஒரே ஆளா அவனுங்களை காலி போட்டியா நீ? அப்படிதான் உள்ள வந்திருக்கான் போல. உண்மையிலேயே நீ ஸ்ட்ராங்கானவன் தான். இந்த மாதிரிதான் செலக்ட் பண்ணுவானுங்க. பேசாம நீ எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் எங்களை சிஷிட்டோர் என்ன சொல்லுவாங்க? இல்ல, நான் என்ன கேட்டேன்னா, இவங்க கூட நானே தான் வந்து சேர்ந்துகிட்டேன். நிச்சயமா உனக்கும் இவங்க எல்லாரையும் பிடிக்கும். ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வா நம்ம போலாம். இதான் பார்த்தாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படிதான் நான் சோஜியை மீட் பண்ணேன். உங்களுக்கு எட்டு யாரு ஃபர்ஸ்ட்? அட போங்கப்பா, நமக்கு எல்லாரையும் பிடிக்குது இல்ல. நான் அவனா விருப்பப்பட்டு வரல இங்க. என்னடா படங்கூட மோசமா பண்ணு. வெறி பிடிச்ச வேங்கிங்கன்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. ஏய் காமே காமே, உன்னதான் கேக்குறியா இல்லையா? பதில் சொல்லு. கேட்டுக்கிட்டு தான் இருக்கு, இரு சொல்றேன். ஆரம்பத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம யாருங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் நம்ம யார் பேச்சையுமே கேட்க தேவையில்லை. நீ மத்தவங்க பேச்சை எப்பவும் கேட்க போறதில்ல, நீ மாற போறதும் இல்ல. சுதந்திரமா இருக்கணும்னா அதுக்கு நமக்கு நிறைய சக்தி தேவைப்படும். புதுசா சேர்ந்த அந்த பையன் உண்மையிலேயே கலக்குறான்ல. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அவனுங்க 2 பேரும் ஜிங்கோட இடத்துக்கே போய் அவங்க 2 பேரையும் காலி பண்ணிட்டாங்களாம். எங்க பார்த்தாலும் அவனுங்கள பத்தி தான் பேச்சு. திரும்ப வந்துட்டான். உனக்காக அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நானே கொடுத்துட்டேன்னுமா. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நிஜமாவே நீங்க அங்கதான் போயிருந்தீங்களா? 2 பேரும் கலக்குறீங்க. பின்ன அந்த இடத்துக்குலாம் போய் தோத்துட்டா இங்க திரும்ப வர முடியும்? நமக்கு தேவையான சுதந்திரத்தை நாம தான் ஏற்படுத்திக்கணும். அது என்னன்னா, நான் முதல்ல டீம்ல சேர்ந்தப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சக்தி இருந்தாதான் நம்மளால சுதந்திரமா சுத்த முடியும். அதனால நல்ல ஸ்ட்ராங்கானவனா இருந்தா நம்மளால சுதந்திரமா இருக்க முடியும்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன கரெக்ட் தானே? சுதந்திரமா இருக்க போறோம்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. எங்க 2 பேர்ல யார் அங்க முதல்ல போறான்னு தெரிஞ்சுக்க ஒரு ரேஸ் வைக்க போறேன்.
அப்பெல்லாம் சோஜி ரொம்ப ஸ்ட்ராங்கானவனாவும் சந்தோஷமாவும் சுத்திக்கிட்டு இருந்தா. வெறி பிடிச்ச வேங்கன்னா யாருன்னு காட்டுறதுக்கு அவன் தான் எல்லாருக்கும் உதாரணமா இருந்தான். அவன் எங்க கிட்ட ஒரு ரேஸ் வச்சுக்கலாமான்னு கேட்டான். அதுல எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் யாரு கூடயும் இந்த மாதிரி சேர்ந்து பழகினதில்ல. நான் ஜோஜு கூட இருக்கும்போது தான் எல்லாரு கூடயும் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் சுதந்திரமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணேன். அவன் எங்க டீமுக்கு லீடர் ஆனானா டீம்ல இருக்கிறவங்களாம் இன்னும் பெட்டரா கத்துக்கிட்டு முன்னேற முடியும்னு நினைச்சேன். அப்படி யோசிச்சது நான் தான். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? வேணும்னா நீ உள்ள போய். ஏய் காமே, ஒரு நிமிஷம். நான் இப்ப ஒரு லீடர் ஆயிட்டேன்ல. ஒரு லீடருங்கிறவன் ஸ்ட்ராங்கானவனாவும் சுதந்திரமாவும் இருக்கிறது முக்கியம் இல்ல. ஆனா எனக்கு இதுல சந்தோஷமே இல்லை. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளோட மொத்த டீமுமே என்ன மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ எல்லாரையும் ட்ரெயின் பண்ண போறியா? உண்மையிலேயே அது நல்ல யோசனை தான். சரி, இத பத்தி நான் எல்லார்கிட்டயும் பேசுறேன். டோமியாமா, டோகாமே. ஜிங்கோட ஆளுங்க இவனை அடிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஜிங்கா மறுபடியும் அவனுங்க? சீக்கிரம் வா, நம்ம கிளம்பலாம். அடி வாங்கினதுனால இவங்ககிட்ட இருந்தாவது வந்திருக்கு போல. போக்கவே கூடாதுன்னு தான் இருந்திருக்கான் லீடர். தோத்ததுக்கு அப்புறம் உன்னை யார் இங்க திரும்ப வர சொன்னா? அப்படிலாம் வரக்கூடாது. அப்புறம் எப்படி நீ ஸ்ட்ராங்கான ஒருத்தனா ஆவ? இல்லைன்னா உன்னால சுதந்திரமா இருக்க முடியாது. அதோட சந்தோஷமும் இருக்காது. வீக்கான ஆளுங்களுக்கெல்லாம் ஷிஷிட்டோரின்ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. நான் சொன்னது சரிதானே காமே? நீ ஏன் இப்படி பண்ண? இந்த மாதிரி பண்ண அவங்கள ஸ்ட்ராங்கான லீடர் நான் தானே. நான் தான் இங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கானவன், சுதந்திரமானவன். நான் யார் பேச்சையும் கேட்க தேவையில்ல. நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் சொல்றது உனக்கு புரியலன்னா இங்க இருந்து போயிடு. அப்படின்னா சரி. ஆனா இத பத்தி நான் எல்லார்கிட்டையும் நானே சொல்ல முயற்சி பண்றேன். உன் கூட சேர்ந்து இந்த வேலையை நானும் பண்றேன். ஆனா ஜோஜி, எல்லாருக்கூடையும் சேர்ந்து நீ சிரிச்சுக்கிட்டே இரு. அவனுக்காக எல்லாத்தையும் நானே பண்ணணும் முடிவு பண்ண. அவன் எல்லாருக்கும் பிடிச்சவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாருக்கும் விருப்பம் இருக்கோ இல்லையோ, எங்க பேச்சு கேட்கிற ஒவ்வொருத்தரும் சுதந்திரமா இருக்கணும். ஷிஷிட்டோரினை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பதான் ஜோஜி எப்போ சந்தோஷமா இருப்பான். என்ன நடக்குதுங்க? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனோட கேரக்டர் என்ன பண்ற?
நீ சீரியஸா இருக்க மாதிரியே தெரியல. என்னது? நீ இப்படி பஞ்ச் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, உத வாங்க வேண்டியதும் இல்ல. உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ண முயற்சி பண்ற? அட ஆமால்ல, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீயா இருந்ததுன்னு இந்த எபிசோடு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. எனக்கு வந்து அந்த சைடு தாட் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த சைடு எனக்கு ஒரு குட் ஃபீலே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்க்குறப்போ அது எப்படி சொல்ல, ஆரம்பத்தில் அப்படி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வந்தால் பண்ணிக்கிற இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சைடு தான் தப்பு இருக்குது, நம்ம பசங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்றப்போ இவன் உடனே போய் அவங்க 2 பேரையும் அடித்தான். அப்போ இவங்க குவாலிட்டி வேறு மாதிரி தெரிஞ்சது எனக்கு. இவங்களாம் தேடி போய் வம்புழுக்கிறதெல்லாம் அப்படியே தப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணிப்பாங்களோ, அதை தப்பு ஏற்றுக்காமல் அப்படியே நிற்பானுங்களோ நான் நினச்சேன். ஆனால் அப்படி ஃபீல் இல்லை. தாசே தப்பு இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க, ஓகேன்ற மாதிரி. ஆனால் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபைட் ஆரம்பிச்சிச்சு, அதையும் விட்டு கொடுக்கறதா இல்லை, திரும்ப வந்து ஃபைட் தான் போட்டாங்க. ஓகே, நான் எப்படி நினச்சேன், எங்கள் சைடு தான் தப்பு, ஓகே நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நிறுத்திக்கலாம் சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் இது இவனுடைய கேரக்டர் இல்லைங்க, இது வந்து ஜோஜியோட கேரக்டரை இவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான்ற மாதிரி. இந்த நட்புக்கு மரியாதை கொடுத்து அதுக்காக இவன் எல்லாத்தையும் சுமக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அவனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் கூட சகஜமாக இருந்திருக்கான், பழகியிருக்கான், சிரிச்சு பேசினா அப்படி தான் இருக்கான். பட் லீடராக வந்ததுக்கப்புறம் நான் இப்போ பொறுப்பு ஏற்றிருக்கேன், எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ராங் வேணும்னு சொல்லி அந்த வழி எடுத்திருக்கேன். இது நம்ம இப்போவும் நம்ம அப்படி தான் பட்டுருவோம், நம்மளை அசிங்கப்படுத்த தான் நம்ம என்ன சொல்கிறது, அதுக்காக போராடுவோம் பண்ணுவோன்ட்டு அந்த வழி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினா அவமானப்படுத்தினா இந்த மாதிரி ஒரு எதனா ஒரு பயத்தை காரணம் தான் இவனுக்கு வந்து முனைப்பாக இருப்பானுங்க, ஏன்னா தானே இருந்தால் இது ஸ்ட்ராங் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வழி எடுத்துக்கிட்டான். ஆனால் இவன் என்னன்னா அவனுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அவன் சந்தோஷம் கிடக்கூடாது, அவனை யாரும் வெறுத்துடக்கூடாதுன்ட்டு அந்த வேலையை இவன் எடுத்துனுங்கிறான். இப்போ இது சொல்லப்போனால் தடுத்து தானே இருக்கணும். இது என்ன இப்போ அவன் பண்ணுறதை நீ பண்ணால் இதில் என்ன மாறிட போகுது, அதே தானே திரும்ப நடக்குது அந்த விஷயம். இது நியாயமாக பார்த்தா நீ இது பிடிக்காமல் இருந்தால் அதை நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டு நானும் அதே செய்கிறேன் உனக்காக அப்படின்னா இதில் என்ன சேஞ்சஸ் வரும்போது? இல்லை, அது வந்து அவன் ஒரு வார்த்தை சொன்னால, வலிமையாக இருக்கிறவங்க வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம்னு சொல்கிறது ரொம்ப சரியான வார்த்தை தான். நிறைய பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலோ இல்லை வந்து அந்தந்த இடத்துல இருந்து அவன் சோஜி சொல்கிறான்னா அவன் எதோ ஃபேஸ் பண்ணால் எந்த இடத்துலேருந்து அவன் எது பட்டதுலேருந்து அந்த வார்த்தை வருதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும், ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது. ஸோ அது வந்து அதில் நிறைய மீனிங் இருக்குது சொல்லப்போனால். மைண்ட் வைஸ் சரி, பாடி வைஸ் சரி, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதுதான் நமக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஃப்ரீடம் மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே சரி. ஸோ அது வந்து எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. அவங்க பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அவங்க இடத்துலேருந்து பார்த்தா தானே அது தெரியும். அதனால எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இது சரி தப்புன்னு சொல்ல வரல, பட் நிறையா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது இதில். ஆனால் இதில் வந்து எப்படி சொல்கிறது, நட்பு கிரியேட் ஆகாது, ஒரு யூனிட்டியோ நட்பு இது வந்து கிரியேட் அப்போ பண்ணவே கூட பண்ணாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு போருக்கே போகிறோம், ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காக இருக்கிறவங்கள போர் வச்சுட்டு போனால் கூட நம்ம தான் அங்கே தோற்று தானே போவோம். அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே நம்ம இன்னும் நிறைய பண்ண முடியும், நிறைய பேருக்கு அதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லை இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் நான் பிடிச்சி பண்ணுறது வேறு, கட்டாயத்தின் பேரில் பண்ணுறது வேறன்ற மாதிரி ஆகுது. இல்லை இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் விலகிறதோ இல்லை சேர்றதோ என்னோடய விருப்பம். ஆனால் இங்கே வந்து ஜெயிச்சே தான் ஆகணும், தோக்கிறதுக்கே இது இல்லை, இல்லைனா நாங்கள் ஒன்று அசிங்கப்படுத்துவோம், அதுக்காக இப்போ நான் ஓடுறேன்ற மாதிரி அது வேறு மாதிரி போகுது. இல்லை அது அவங்களாவே இருக்க விடாமல் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க குவாலிட்டி போயிடுமே, அவங்க யோசிப்பாங்களே ஒரு இது வேணுமா வேணாமான்னு ஒரு இது வரும், அது இல்லாமல் போயிடல, இறக்கன்றதே அங்கே இல்லாமல் போயிடும். எனக்கு இவங்களுக்குலாம் எட்டு யாருன்றது இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நானும் இப்படி தான் வந்து சேர்ந்தேன், அதுக்கப்புறம் தான் இப்படி வந்தது, இன்னொருத்தர் தான் பொசிஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது நான் இவங்களுக்குள்ளே இல்லை, இவன் தான் மெயினாக லீடர், இவன் தான் இந்த கூட்டத்தையே சேர்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பட் அவனே பின்னாடி தான் வந்து சேர்ந்துருக்கானா, அப்போ இங்கே இருக்க மெயின் லீடர் யாருன்றது எனக்கு புரியல. அவங்க தானே இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க மூலிமா வரதான் அந்த ஸ்ட்ராங்குன்றது அங்கே எது சொல்லித்தராங்க, அந்த பயிற்சியில் தான் வந்தது, அதுதான் இவங்க ரிஃப்ளெக்ட் ஆகினுங்கிறாங்க. ஸோ அந்த ஆள் யாருன்றது தெரியல. ஆனால் இப்போ கூட இந்த நம்ம சக்குரா கூட அங்கேயும் நிறைய புள்ளி நடந்தது, நிறைய இது நடந்துச்சு. ஸோ ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ளே வந்தான். இவங்கள மீட் பண்ணதுனால இவங்க கூட சேர முடிஞ்சுது. ஆனாலும் அந்த மனசு சொல்கிறான் அது அப்படியே தான் இருக்குது அவனுக்கு. ஸோ இவங்களுக்குமே வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலான்னு தோணுது. மனசையும் சேர்த்து அந்த மாதிரி கொண்டு போகாமல் பவர் வேணுமா பலம் வேணுமா அப்படி வச்சுக்கோங்க. பட் கேரக்டர் வைஸ் அவங்க நிறைய மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து போகாமல் அதான் ஓன் கேரக்டரில் இல்லைன்ற யாருன்னா 2 பேரோட ஃபைட்டு நிஜமாக வேற மாதிரி இருந்ததுங்க. நான் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், தூக்கி அப்படி நிற்கிறப்போ கொலகொலான்னு ஆகிட்டான், அவ்வளோதான் பார்த்தா. அதுக்கப்புறம் வெறியாகி திரும்ப அடிக்க எங்கேந்திரா எனர்ஜி வருதுன்னு இருக்குது. அதே மாதிரி அடி தாங்குறாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம்லேருந்து பார்த்தா
இது வரைக்கும் அடிச்சு தான் பார்த்துருக்கு. அடி வாங்கி நிற்பானா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்தது. பார்த்தா இந்த அடி அடித்து மூக்கு வாயெல்லாம் உடையுது. அப்பயும் எழுந்து நிற்கிறானா என்ன சொல்கிறது. லீடரும் பாருங்கள் அதுக்குள்ளே கேகேஷ் பண்ணி இல்லை இன்னும் முடியலன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ சாக்ரா பற்றி அவ்வளோ விஷயம் அதுக்குள்ளே அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரி இருந்தது. அவன் இந்த இவ்வளோ இருப்பான்டா அப்படின்றத அவங்க எப்படி கெஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க அவங்கெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் வேற லெவல் இதாக இருந்துச்சு. தெரியல இப்போ இங்கே 2 பேரும் மோதனா யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. இவனும் வெறி பிடிச்சிருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா ஓன் கேரக்டரில் இல்லை. அவனோட குணம் அது கிடையாது. இங்கே வந்து ஒரு மிருகமாக நிற்கிறான். ஸோ இது எப்படி இருப்பதுன்னு தெரியல. அதான் ஆப்போசிட்டில் இருந்தால அவனோட ஸ்பீடு அவன் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு புலி வந்து எப்படி திடீர்னு பாயும் அப்படியே ஸ்லோ வந்து பாயும். அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த மாதிரியே இருந்துச்சு. ப்ளஸ் நடுவில் கொஞ்சம் எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்த மாதிரியே இருந்ததுங்க. இந்த எலிய டாம் வந்து துரத்திக்கிட்டே போகும், அது எஸ்கேப் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியே நடுவில் வந்துட்டு இருந்துச்சு. இவன் பண்ண அவன் தப்பிக்க, இவன் பண்ணுறதுக்கு அவன் தப்பிக்க, எல்லாம் எனக்கு அந்த மாதிரியே இருந்தது. இல்லை இவனுக்கு வந்து அந்த டிஷர்ட்டில் போட்டு லோகோக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள்னா அது இவனாக தான் இருப்பான். பாயிறான் திடீர்னு பாயிறான். அதாவது சரிடா நான் இந்த பவர்லேயே இருந்து அடிக்கிறேன்றான். அப்போ இன்னும் நீ பவரானா இன்னும் எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. சாக்ராவும் வந்து அவன்கிட்ட எதிர்பார்க்குறான். இல்லை நீ என்னை இன்னும் அடி இன்னும் பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர இது பத்தலைன்றான் அவனும். யாரா நீங்கள் 2 பேரும் வெறி பிடிச்சி நிற்கிற மாதிரி தான் எனக்கு. ஆனால் நம்ம லீடர் வந்து இதை புரிய வைக்க தான் ட்ரை பண்ணுறாரு. அவங்கள்ட்ட பேசிலாம் புரிய வைக்க முடியாது. ரசா அடித்து தான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை மூலயமா தான் அவங்கள்ட்ட வந்து கன்வே பண்ண முடியும். அப்படி தான் இவங்கள்ட்ட பேச்சு வச்சுக்க முடியும்டா. அதை தான் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க 2 பேரும் அதை தான் பண்ணாங்க. இப்போ இவனும் அதே தான் சொல்கிறாங்க. சண்டைக்கு நடுவில் சொல்லு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவல் தான். அவங்க வெளியிலே போய் அவங்கள சரி பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஓகே இதில் மீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.